சுருக்கமாக கர்த்தருடைய வசனங்களை நாம் பார்க்கலாம். நெகேமியா குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜெபம், ஒரு பெரிய ஜெபம். அதில் ஒரு வார்த்தை மட்டும் படிக்க கேட்போம். 1:6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். தேங்க்யூ லார்ட். ஒரு அருமையான மன்றாட்டு ஜெபத்தை நெகேமியா செய்கிறார். அதில் பாருங்கள், அந்த ஜெபம் கேட்கத்தக்கதாக நாங்களும் எங்கள் முன்னோர் செஞ்ச பாவத்தை கூட அவர் எழுத்துக்கிறார். தப்பு தான், எங்கள் முன்னோர் உமக்கு சரியாக செய்யல ஆண்டவரேன்னு சொல்லி அதை ஒத்துக்கிறார். நாங்களும் எங்கள் முன்னோர்களும் ஆண்டவரே மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுகிறார். ஹல்லேலூயா. அப்படி மன்னிக்கப்பட்டால் தான் அந்த ஜெபம் கேட்கப்படும்னு சொல்லி நெகேமியாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா யோவான் 9:31 என்ன சொல்கிறார்? பாவத்துள்ள ஜெபமும் பாவியின் ஜெபமும் கேட்கப்படாது, கேட்கறது வாய்ப்பில்லை. பாவத்தோடு இருந்துக்கிட்டே ஒரு ஜெபம் நம்ம செஞ்சால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார்னு ஏசப்பாவே அங்கே உபதேசம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த பாரம் பாருங்கள். இவன் சுசான் அரண்மனையில் ஒரு நல்ல பானபாத்திரக்காரனாக முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கிறான். அவன் நிம்மதியாக பானம் கொடுத்துட்டு ராஜாவுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அவன் சந்தோஷமாக நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் எருசலேமை பற்றி அவன் கேள்விப்பட்டது முதல் கொண்டு, சூழ்நிலை அறிந்த முதல் கொண்டு அவன் புசிக்காம அவன் உபவாசம் எடுத்து மனவேதனையோடு பல நாட்களாக அவன் வேதனையோடு அந்த பாரத்தோடு, ஐயோ ஆராதனை போயிடுச்சே, பாடல் போயிடுச்சே, நகரெல்லாம் இடிக்கப்பட்டிருக்குது, அலங்கெல்லாம் போயிடுச்சே, மக்கள்லாம் சிதறி போயிட்டாங்களேன்ற பாரம் அவனுக்குள்ள இந்த விண்ணப்பத்தை வேண்டுதலை அப்படியே வேண்டி செய்கிறான். மன்னிப்பு கேட்டு செய்கிறான். பல நாட்களாக ஒரே ஜெபம் இல்லை. நெகேமியாவது நல்லா புரிஞ்சுக்கணும், பல நாட்களாக அவன் அந்த ஜெபத்தை செய்திருக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தினுடைய வாயிலாக அவனுடைய அந்த இஸ்ரவேல் மக்களுடைய குற்றங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து அந்த ஜெபத்தினுடைய கர்த்தருடைய செயலை பாருங்க, ராஜாவின் இதயத்தில் போய் கர்த்தர் புரிய வச்சிட்டார். ராஜாவே சொல்றார், என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற நெகேமியாவை, இது உடம்பு ரீதியான பிரச்சனை இல்லையே, மன ரீதியான பிரச்சனை இருக்குது, என்கிட்ட சொல்லு என்று கேட்கிறார். அவன் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறத சொல்லுகிறான். சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே ஒரு காரிய சித்தி உண்டாக்கி கொடுக்கிறார். ராஜாவே சொல்கிறார், நீ போய் சரி அதெல்லாம் புனரமைத்து கட்டி சீரமைத்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வா, அதுக்குரிய பொருட்களை நானே கொடுத்து விடுறேன்னு சொல்லி தன் வனத்திலிருந்து அவனுக்கு கொடுத்து அவனுக்கு போயிட்டு வரக்கூடிய அதிகார பத்திரத்தையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். இது அத்தனையுமே ஒரு ராஜாவின் இதயத்திலிருந்து அவனுக்கு வந்தது காரணம், அவன் மகாராஜாவை பார்த்தான். தேவஜனமே, அதில் ஒரு காரியம் பாருங்க, நெகேமியா இடிக்கப்பட்ட ஒரு எருசலேமை கட்டுகிற ஒரு மனுஷனாக அவருடைய ஜெபம் கட்டப்படணும். இன்றைக்கு உன் வியாபாரம், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். உடைஞ்சு போயிடக்கூடாது, கட்டப்படணும். அப்படிப்பட்ட மனுஷங்க தான் தேவனுடைய சபையில கூட பொறுப்பா இருந்தா அந்த சபையை கட்டுவீங்க. 100 பேரா இருந்தா அது 200 பேர் ஆயிரும். அந்த ஊழியக்காரன், அந்த மூப்பர், அந்த உதவிக்காரங்க எல்லாம் சேர்ந்து அப்படிப்பட்ட நெகேமியாவின் ஆவி அந்த மைண்ட் இருந்தால் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். சாதாரணமாக இடிக்க முடியாது, யாரும் இடிக்க உள்ள வரவே முடியாது. நெகேமியா ஒரு பெரிய ஆலயத்தின் செவரு போல காம்பவுண்ட் வால் மாதிரி நிற்கிறார் ஆவியில். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது? உன்னுடைய குடும்பத்தினுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய தொழில் வியாபாரம் நலிந்து இருக்கிறதா? எல்லாத்தையும் கட்டணுன்ற எண்ணத்தை மாத்திரம் உங்க மைண்ட்ல கொண்டு வந்துருங்க. கட்டணும், ஜெபம் பண்ணி அதை கட்டணும். அந்த தொழில் நலிந்து போகக்கூடாது, அந்த குடும்பம் நலிந்து போகக்கூடாது. உன் குடும்பம்
உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் அடைந்து போகக்கூடாது, கட்டப்படணும். ஆவியானவர் அதில் ரொம்ப உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார், உதவி செய்யக்கூடிய இருக்கிறார். ஏசப்பா பேசும்போது சொல்கிறாரு, என் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் புத்தி உள்ள மனுஷன், தன் வீட்டை கண்மலை மேல் கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான் என்று மத்தேயு 7:24 வாசிக்க கேட்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. கண்மலை மேல் கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன், அவருடைய வார்த்தையை கேட்டு. தேவ ஜனமே, அருமையான சகோதரா சகோதரியே, இது வரைக்கும் கர்த்தர் சித்தம் இல்லாத, கர்த்தருடைய வழி இல்லாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு நம்ம கட்டப்படணுன்றதும் முடியாத விஷயம். நெகேமியா அதை சரியாக தன்னுடைய ஆரம்ப ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நானும் என் முன்னோர்களும் பாவம் செஞ்சோம், நானும் என் முன்னோர்களும் பாவம் செஞ்சோம். ஆண்டவரே மன்னித்து எப்படி ஆகிலும் கட்டுங்கப்பா, எப்படி ஆகிலும் கட்டுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுன்னு சொல்லி மன்றாடி ஜெபம் பண்ணி கர்த்தர் மன்னித்ததின் வாயிலாக வழியை தேவன் திறந்து கொடுக்கிறார். அது கூட பார்த்துங்க, நெகேமியா வெறும் பானபாத்திரக்காரன் தான், அவன் ஆசாரியனும் கிடையாது, லேவியனும் கிடையாது. அவன் ஆசாரியனும் கிடையாது, லேவியனும் கிடையாது. அந்த வகுப்பில் அவன் சேர்ந்தவன் இல்லை. அவன் சாதாரண பானபாத்திரம் கொடுக்கிறவன் தான். ஆனால் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஆற்றல், அறிவு எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்? பார்த்தீங்கன்னா, இந்த நெகேமியா போகும்போது ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன்ட்டு பொறுப்பு கொடுத்து ராஜா அனுப்பிச்சிட்டார், போய் செய்யி கட்டுவோம் நகரத்துன்னு. ஆனால் பின்னாளில் பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கு அதிபதியாக மாறிட்டான், கவர்னராக மாறுறான். அங்கே போய் ஆட்களெல்லாம் சகோதரிச்சு ஒன்று கூட்டி, எல்லா இஸ்ரேல் யூத ஜனங்களை ஒன்று கூட்டி வேலைக்கு அமர்த்தினா, அவங்களுக்கு சாப்பாடுகளை ஏற்பாடு பண்ணா. இதில் எதிர்ப்புகள் நிறைய, சம்பலா தொபியா போன்ற நிறைய குரூப்ஸ், அவன் யூத ஜனங்கள் அழிக்கப்படணும், வாழக்கூடாது என்று சொல்லுகிற சம்பலா தொபியான்ற புற மதஸ்தரான மக்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இவனை ரொம்ப அதிகமாக எதிர்த்தாங்க, பல தீமையை செய்ய பார்த்தாங்க, பல உபாயத்தை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் அத்தனை பேருடைய சதிகளையும் முறியடித்து கட்டுகிறான். எத்தனை முறை கூட்டு அனுப்புறாங்க பேசுறவங்ககிட்டன்னு, எனக்கு இப்போ நேரம் இல்லை, வரேன்னு சொல்லிட்டு வேலையை நிறுத்தாதீங்க, செய்யுங்கன்றான். வேலை செய்கிறவங்க எல்லார் கையிலையும் ஒரு கையில் பட்டயத்தை வச்சுங்க, ஒரு கையில் கொள்ளுற வச்சுன்னு கட்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குரூப்பும் சுற்றி அலங்கத்தை கட்டும் போது ஒவ்வொரு குரூப்பும் ஒரு 100 பேர் 50 பேர் ஒவ்வொரு இடம் அப்படி அப்படியே வச்சு சுற்றி நிற்க வச்சு அங்கங்கே ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்ய வச்சான். இதெல்லாம் எவ்வளோ நிர்வாக திறமை, எவ்வளோ ஒரு ஆற்றல், ஒரு மன வலிமை, தைரியம். ஒரு நகரத்தை மீண்டும் கட்டணும்னு சின்ன விஷயமா? ஒரு வீட்டையே புறணமைப்பது, சீரமைப்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நகரத்தை எப்படி அமைக்க முடியும்? ஆனால் கர்த்தர் அவனை கூட இருந்தார். அவனுடைய இருதயம் தேவனுடைய சித்தத்தின் மேல் வாஞ்சியா இருந்தது, கர்த்தருடைய பரிசுத்தமான வாழ்க்கை மேல் வாஞ்சியா இருந்தது, ஆராதனை மேல் வாஞ்சியா இருந்தது. கர்த்தருக்காக, தேவனுக்காக சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்ததுனால கர்த்தரே அவன் கூட இருந்தார். அவனை தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார், அவனை பக்குவப்படுத்தினார், அவனுக்கு தைரியத்தை கொடுத்தார், அவனுக்கு வைராக்கியத்தை கொடுத்தார், அவனை வழிநடத்தினார் கர்த்தர். அவனுக்கிட்ட வந்து அவனை பயமுறுத்தும் போது நெகேமியா சொல்ற வார்த்தை கேளுங்க. நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஒரு பொய் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவனை பயமுறுத்துறாங்க. இன்னைக்கு நைட்டு உன்னை வெட்ட போறாங்க. சம்பலா தொபியா 2 குரூப்ல சேர்ந்திருக்கிற லீடர், நல்ல வசதி படைச்சவங்க, உன்னை ஆளை வச்சு வெட்ட போறாங்க. நம்ம ஆலயத்தில் உள்ள போய் பூந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நெகேமியா சொல்றாரு, என்ன போல இருக்கிற ஒருவன் ஓடி போவானா ஜீவனுக்கு பயந்து? எவ்வளோ உறுதி, எவ்வளோ தெளிவு பாருங்க தேவனுடைய பிள்ளைங்களே. அந்த அறிக்கை செஞ்சு அப்படியே நின்று கர்த்தருடைய வேலைகளை செய்து வெற்றியாக முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். அந்த வைராக்கிய வாஞ்சைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தில் ஆவியான நமக்கு அவருடைய சன்னிதானத்தில் அபிஷேகத்தில் நிறைந்து 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 நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த பலனை, ஆற்றலை, அந்த தைரியத்தை, சாமர்த்தியத்தை எல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள கொண்டு வருவார்.
ஆவியானவர் கொண்டு வருவார். எபேசியர் 6:11 வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட். திராணி உள்ளவர்களாக முடியாது. எப்படி? திராணி உள்ளவர்களாக. திராணி வேணும். ஒரு அருமையான பாப்பா சில வருஷங்கள் முன்பாக இன்டர்வியூக்கு போகணுன்னா 4-3 இன்டர்வியூ பாஸ் பண்ணாதான் கிடைக்க முடியும். அதுக்கு இங்கிலீஷும் தெரிலன்னு சொல்லுது. மற்றும் எபிலிட்டி, காமன் எபிலிட்டி, போதுமான தகுதியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நாங்கள் சொன்னோம், நீ எல்லாத்துலேயும் போடு, கர்த்தர் உன்னை வழி நடத்துவார்னு சொல்லி. அப்போ போட்டுட்டு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப பதட்டம், ரொம்ப கஷ்டம். எப்படி இங்கிலீஷ் பேச போகிறேன், எப்படி கொஸ்டின் பண்ண போகிறேன், எப்படி அவங்க என்ன 4 இன்டர்வியூவில் நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். கர்த்தரே என் நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். அவரே எனக்கு நீதி, ஞானம், பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. என்னால் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாம் ஆகும்னு சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும். காரியத்தை பரலோகத்தின் தேவனானவர் கைகூடி வர செய்வார். என்னை வழிநடத்துவார். எனக்கு ஞானம் அவர் கொடுப்பார், அவர் எனக்கு தெளிவை கொடுப்பார் என்று ஜெபத்திலேயே இருக்க சொல்லிட்டு வர சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நிறைந்து, ஆண்டவரே இந்த எளிமை சிறுமையான இந்த பிள்ளைய ஆண்டவரே மற்றவங்க போல ஒரு திறமையான பிள்ளையா கொண்டு போங்க. இவள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கிறா, ஆனாலும் உம்முடைய மகத்துவம் விளங்கத்தக்கதாக இவளை அந்தஸ்தை உயர்த்துங்கன்னு ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட வேண்டி நீ தைரியமாக போன்னு சொல்லி அனுப்புனேன். எவ்வளோ பயந்தாலோ எவ்வளோ நடுங்கினாலோ அவ்வளவாய் கர்த்தர் அவளுக்கு உதவியாக இருந்து அந்த வேலையில் அவள் ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ண அந்த இன்டர்வியூவில் ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தகுதி இல்லாதவர்களை தகுதி ஆக்குறவர் பரிசுத்த ஆவியானவர் தேவன். அந்த திறமை, அந்த திராணி, அந்த தைரியம், அந்த சுறுசுறுப்பு, அந்த மன வலிமைகள், சரீர பலன், இதய பலன் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறவர் ஆண்டவர். நீ ஜெபம் பண்ணுறது முன்னாடி வரைக்கும் நீ பயந்துன்னு இருக்கலாம். ஆனால் ஜெபம் பண்ண பிறகு பாருங்கள், நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிங்க. ஒரு கஷ்டமான விஷயங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு பிறகு பாருங்கள், தைரியமாக நீங்கள் இருப்பீங்க, தைரியமாக பதில் கொடுப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு குடும்பத்தை உங்களை நடத்த வச்சிருக்கிறாரு. ஒரு சிலரை அதோடு சேர்ந்து ஒரு கேர் செல், ப்ரேயர் செல் நடத்துறீங்க. இன்னும் ஒரு சில வியாபாரத்தை கவனிக்கிறீங்க. இந்த நாளில் அது சின்னதாக இருந்தாலும் பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்கத்தக்கதாய் தேவன் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து அவருடைய ஜெபத்தில் ஒரு சித்தத்தின் மேல் வாஞ்சியாயிருங்க. நிச்சயம் தேவன் உன்னையும் கொண்டு பல குடும்பத்தை கட்டுவார். உன்னை கொண்டு அநேக சபைகளை கட்டுவார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய வியாபாரத்தை கட்டுவார். தேவன் நீ கால் வைக்கிற இடங்களெல்லாம் கட்டப்படும். நெகேமியாமார் தேவன் அப்படி செய்யக்கூடியவர். இந்த நெகேமியா எப்படி வந்துட்டார் பார்த்தீங்களா? நெகேமியா 5:15 வாசிங்க. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர் சொல்றார், எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் 2-3 இடத்துல அவர் தன்னை அதிபதியாக நியமித்திட்டாங்க. அரசாங்கத்தில் இருந்த ராஜா நியமிச்சிட்டார்ன்றதை நாம் அங்கிருந்து கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் போன போது சாதாரணமாக போனார். எல்லாத்தையும் வேலை வாங்குறார், எல்லாத்தையும் சரி பண்ணுறாருனோடனே எல்லாம் கேள்விப்பட்டு ராஜா திறமை இருக்குது, அறிவு இருக்குது, சாமர்த்தியம் இருக்குதுன்னு சொல்லி அவனையே இங்கிலீஷில் சொன்னால் கவர்னர்னா உட்கார வச்சுட்டார். கவர்னர் இஸ் எ கவர்னர். அவன் ஆராதனையை தொடங்க வச்சான், வேதங்கம் நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வச்சான். நெகேமியா அது மாத்திரம் இல்லை, வட்டி கூட்டு கடன் பட்டிருந்தாங்க. யூத ஜனங்களுக்குள்ளவே யூத ஜனங்கள் வட்டி கூட்டு தோட்டம் துருவெல்லாம் வட்டிக்கு கொடுத்துட்டு அடமானத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வட்டியை வாங்காதீங்க, எந்த ஒரு தீமையும் செய்யாதீங்க, அவங்க தோட்டத்தை அவங்க கையில் கொடுங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் வாங்கி கொடுத்தான். பல மாற்றங்களை செய்தான் இந்த நெகேமியா. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஹல்லேலூயா. அதுபோல ஒரு கட்ட வேண்டும், ஒரு சாதிக்க வேண்டும், கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும், என் குடும்பத்தை பரிசுத்தமாய் கொண்டு வர வேண்டும், நான் நடத்துகிற கேர்சல் அநேக பேர் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் போகிற ஏரியாவில் அநேக பேர் மனம் திரும்ப வேண்டும்,
என்னுடைய வியாபாரம் இன்னைக்கு 4 பேருக்கு நான் கூலி கொடுத்துட்டு இருக்கிறேன், 40 பேர் கொண்ட வியாபாரமா மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜெபிக்க தொடங்கு. நிச்சயமாய் தேவன் உன்னை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஒரு சிலர் சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க நான் சொல்லி தருவேன். இந்த வியாபாரம் உன் குடும்பத்துக்காக, அடுத்த ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்து, வட இந்தியாவின் மிஷினரியை நான் தாங்குவேன்னு சொல்கிற எண்ணத்தோடு நீ அந்த வியாபாரத்தை தொடங்கு. உன்னை ஒரு மிஷினரி தாங்க நீ முயற்சி செய். வர நாளில் நீ 50-100 மிஷினரியை தாங்குற அளவுக்கு ஒன்று பெரிய வியாபாரியாய் மாற்றுவார் என்று சொல்லிக் கொடுப்பேன். எப்பவுமே நல்ல எண்ணத்தோடு, கட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு, என் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட இந்த வருஷத்துல கட்டப்படணும். இனிமேல் நான் இடிக்க விட மாட்டேன். இனியும் அசுத்தமோ குறையோ கரைதரை பிழைய விட மாட்டேன். ஆவியானவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுங்க. நல்ல ஜப வாழ்க்கை எனக்கு தாங்க. பரிசுத்தமான சிந்தனை எனக்கு தாங்க. பரிசுத்தமாக நான் ஜீவிக்கிறேன்னு சொல்ற வைராக்கியத்தோடு ஜெபிக்க தொடங்குங்க. டோட்டலாகவே இடிக்கப்படக்கூடிய பேச்சு, கலைக்கப்படக்கூடிய பேச்சு, இடிக்கப்படுற பேச்சு, உதவாத சிந்தனையை தூக்கி போட்டுட்டு நெகேமியா மாதிரி நல்ல எண்ணத்தோடு, நல்ல ஒரு பசுமையான எண்ணத்தோடு, இடிக்கப்பட்டதை கட்டக்கூடியவளாக நீ இறங்கு. ஜெபத்தில் இறங்கு, செயல்ல இறங்கு. கர்த்தர் உங்கூட இருந்தும் மகிமையாய் தேவன் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. அந்த நெகேமியா என்ன சொல்லுகிறார் வாசிங்க. 6:16. எங்கள் பகஞ்சர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. இவங்க போவே இல்லை, சொல்லவே இல்லை. நெகேமியா எல்லா வெற்றி ஆகும்போது பகஞ்சர் சொல்றாங்களாம், அவங்க தேவன் அவங்களுக்கு கை கொடுத்துட்டாரு. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர செய்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் கிரியைகளை கைகூடி வர செய்தார் என்று பகஞ்சர் அறிவார்கள். உன்னையும் எதிர்த்து கொண்டு எப்பொழுது விழுந்து போவ, எப்பொழுது நீ நிலையற்று போவன்னு நினைக்கிற அநேகருக்கு முன்பாக அந்த பகஞ்சனை உன்னை பார்த்து சொல்ற அளவுக்கு அவங்க தேவன் பெரியவர். அவங்களை நிலை நிறுத்தி விட்டார். அவங்களுடைய வியாபாரத்தை கட்டி விட்டார். அவங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டி விட்டார். அவங்க வாழ்க்கையை தேவன் கட்டிவிட்டார், நிறுத்திட்டார். அவங்க அநேக கடன்களால் ஓடி போயிடுவாங்கன்னு நினைச்சோம் ஊருக்கு. ஆனாலும் இந்த சென்னையில் அவங்கள வேறொன்ற செய்தார் என்று உன்னை இலக்காரமாக பார்க்குற பகஞ்சர்களையே வாயில சொல்ல வைப்பார் தேவன். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவன் அநேக நாட்களாய் உபவாசித்து ஜெபிச்சுக்கினே இருந்தான். அந்த நாள் எவ்வளோன்னு குடிக்கப்படலை. ஐ திங்க் அது நான் நினைக்கிறேன் பல மாதங்களாக இருக்கும். பல மாதங்கள் அவன் கர்த்தரிடத்தில் ஜெபிச்சுனே இருக்கலாம். ஆகாரம் நிறைந்திருக்குது அரண்மனையில். ஆனாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவன் அது மேலே கவனமே செலுத்தலை. அவன் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. Thank you Lord. தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. ஓயாம ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்வார், சூழ்நிலை மாற்றுவார், நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.